ஹாய், இன்றைக்கி நம்ம பிரெட் ரோல் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு 3 பொட்டேட்டோ எடுத்திருக்கேன், ஒரு பெரிய வெங்காயம், அது கூட தேவையான அளவு பிரெட் ஸ்லைசஸ். ஃபஸ்ட்டு நம்ம பிரெட் க்ரம்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுட்டு சூடானோன்னே நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ஸ்லைசஸ் ஒன்று ஒன்றா போட்டு அதில் ட்ரையாக ஒரு ஃப்ரை பண்ணிடலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. இது ட்ரையாக தான் ஃப்ரை பண்ண போகிறோம், ஸோ கீ ஆயில் எதுவுமே வேணாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி திருப்பி திருப்பி விட்டு லைட் கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுவோம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ மிக்சியில் கட் பண்ணி போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்க பாயில் பண்ணிடலாம். உருளைக்கிழங்க நல்லா இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு மசிச்சு விட்டுருங்க. ஒரு கட்டியும் இருக்கக்கூடாது. நல்லா எல்லாத்தையும் ஃபைனாக மசிச்சிடணும் இந்த மாதிரி. இதுக்கப்புறம் ஒரு இன்க்ரீடியன்ஸாக நம்ம ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் நான் 1 ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு ஃப்ளேவருக்காக சாட் மசாலா, இது ஆப்ஷனல் தான், வேணாலும் பரவாயில்ல. லாஸ்ட்டாக கொஞ்சமாக சீரகம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு ட்ரையாக பிசைஞ்சிருங்க. கொஞ்சம் கூட ஈரமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் அதை நல்லா உருட்டிக்கலாம். என்ன ஷேப் வேணுமோ அப்படி உருட்டி வச்சுக்கலாம். இதை நம்ம ப்ரெட்டில் ஒன்று ஒன்றா போட்டு ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ ப்ரெட்டோட சைட்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இந்த சைட்ஸ்லாம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் இதை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி அதை லைட்டாக ஒரு ஃப்ரை கொடுத்துட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிடுங்க. இதில் கூட பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணலாம், எதுவுமே வேஸ்ட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டோட சைட்ஸும் எடுத்துட்டேன். இப்போ சப்பாத்தி கல்லில் வச்சு நல்லா இதை தேய்ச்சிப்போம். ஃப்ளாட்டாக தேய்க்கணும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. ஒரு ஷீட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா இப்படி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு கொஞ்சமாக பவுலில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ப்ரெட்டாக எடுத்து நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃபிங்கை அதுக்குள்ளே வச்சு நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியை இதில் லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ரெஸ் கொடுத்தா ப்ரெட் நல்லா க்ளோஸ் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நல்லா ஒரு ரோல் ஆகிடுச்சு. இந்த எட்ஜில் மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஒட்டிக்கும் நல்லா. ஒன்று ஒன்றா நம்ம இப்படி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மிச்சம் இருக்க ப்ரெட்டையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டிப்பிங்க்கு நம்ம முட்டை எடுத்து வச்சுட்டு ப்ரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஒன்று ஒன்றா முட்டையிலையும் ப்ரெட் க்ரம்ஸ்லையும் டிப் பண்ணி ஃப்ரை பண்ணலாம். இப்போ என்னோடய ஸ்டஃபிங் ரொம்பவே எக்ஸஸ் ஆகிடுச்சு. அதனால நான் வித்தவுட் ப்ரெட்டு இதை வெறுமனை அப்படியே என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ரோல் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு 2 டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் கிடைக்குது. ஒன்று ப்ரெட்டு, இன்னொன்று வெறும் பொட்டேட்டோ. இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோவும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து எக்லேயும் ப்ரெட் க்ரம்ஸ்லேயும் டிப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரை பண்ண. எல்லா பக்கமும் இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி ப்ரெட் க்ரம்ஸை அது மேலே போட்டுருங்க. நல்லா எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகணும். இப்போ இதே மாதிரி அந்த பொட்டேட்டோவையும் நம்ம ரெடி பண்ணிடலாம்.
இப்போ எல்லாமே ஃப்ரை பண்ண ரெடியாக இருக்குது. அடுப்பில் ஒரு பேன் வச்சு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே நம்ம ஒரு ரோலாக இதில் போட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா ஒன்றொன்றையும் திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். சிம்லே வச்சு பண்ணுங்கள், தீஞ்சு போயிடாமல். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். எல்லா சைடும் நல்லா குக் ஆகணும். இப்போ நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதே மாதிரி பொட்டேட்டோ ரோலையும் ஒன்று ஒன்றா இப்படி ஆட் பண்ணி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விடுங்க. எல்லா சைடும் நல்லா குக் ஆகி கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். பிரெட் ரோல் அண்ட் பொட்டேட்டோ ரோல் இப்போ சூப்பராக சுட ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அகைன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.